இன்னொருத்தங்க கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கால் பண்ண முடியாது. கால் பண்ணாலும் என்னுடைய அசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. சூப்பர்ஃபிஷியல் சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அது எல்லோரும் அதை செய்யலாம். ஒரு நல் மனம் படைத்த ஒரு போலீஸ்காரர் அதை பண்ணக்கூடும், ஒரு டீச்சர் பண்ணக்கூடும், ஒரு சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜி படித்த பிஏ சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி, பிஹெச்டி இன் சைக்காலஜி, ஸோ அப்படி படித்தவர்கள் யூஸ்வலா, எல்லாரையும் சொல்லலை, யூஸ்வலா சப்போர்ட்டிவ் சூப்பர்ஃபிஷியல் சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங் பண்ணக்கூடும். ஆனால் சைக்கியாட்ரிஸ்ட் எம்பிபிஎஸ் படித்து உடல் நோய்களை பற்றி ஃபுல்லாக தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் மன நோய்களை பற்றி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய நாங்கள் டீப் கவுன்சிலிங், ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி, இன்னும் பல வகையான இது மாதிரி தெரப்பீஸ் இருக்கு. எப்படி கைட் பண்ணி பேசி அவங்கள புரிய வைத்து அவங்க மனதோட நம்ம மனதை கனெக்ட் பண்ணி அந்த வீக் டைம்ல நம்ம ஒரு சப்போர்ட்டா அவங்களுக்கு இருந்து எப்படி கைட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல தான் நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். அதை தான் நீங்கள் தொழிலாக வைத்திருக்கிறோம். அப்போ கால் பண்ணி நீங்கள் பேசி அதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு வேணா ஒரு ரிலீஃப் இருக்கலாம், ஆனால் ஃபீஸ் இல்லாமையும் நாங்கள் பேசக்கூடாது. எஸ், டாக் தெரப்பி கொடுக்கோம், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி கொடுக்கோம், ஃபீஸ் ஆனால் வேண்டாம் அப்படின்னா மோட்டிவ் என்ன? போலீஸ்காரங்க ஒரு கொலை நடந்துருச்சுன்னா என்ன மோட்டிவ் அப்படி பார்க்காங்க பார்த்தீங்களா? ஸோ நாங்களும் ராங் மோட்டிவ்க்கு போயிடலாம். நாங்கள் ஃபீஸ் வாங்கிட்டு செய்யக்கூடியதை நீங்கள் கால் பண்ணி மேடத்திட்ட ஃப்ரீயாக பேசலாமான்னு நினைக்கக்கூடாது. ஓகே. ஒருத்தங்க ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்காங்க. மேம், எனக்கு கில்ட் ஃபீலிங் வருது, அப்படி வர்றப்ப நைட் தூங்க முடியலை, அந்த சிந்தனை பகல்ல அந்த சிந்தனை திருப்பி திருப்பி வருது, என்னால் ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை, பயமா இருக்கு, வியர்வை வருது மேம், ஒரு ஹோப் இல்லாம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது தோணுது மேம். டிப்ரெஷன், டிப்ரெஷன் இதுதான் சிவியர் டிப்ரெஷன், கில்ட் ஃபீலிங். என்ன கில்ட்? நீங்க செய்தது எதுவும் தப்பு அல்ல, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நீங்க செய்ததெல்லாம் நன்மைக்கே, நீங்க நினைச்சதெல்லாம் பேசினதெல்லாம் செயலாக்கம் செய்தது எல்லாம் நன்மைக்கே, இப்போ நடக்கிறதும் நன்மைக்கே, இனிமே நடக்க போறதும் நன்மைக்கே. ஏன் இவ்வளவு துடிக்கீங்க? ஏன்? நம்மதெல்லாம் சாதாரண ஆட்கள் தானே, நம்ம கடவுளாக முடியாதுல்ல, மனிதன் தானே. அப்பப்ப நமக்கு தெரிஞ்சதை நம்ம செஞ்சுக்கிட்டே போவோம், அப்பப்ப நம்ம ஃபீல் பண்றத செயலாக்கம் பண்ணிடுவோம். கில்ட் வேண்டாம், நன்றாக வாழுங்கள். ஓகே. விட்டமின் டி பத்தி நான் பேசுனதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. விட்டமின் டி பத்தி இப்போதான் புரியுது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால தான் அந்த விட்டமின் டின்னு ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அது நம்ம ஸ்கின்னால செக்ரேட் பண்ணப்படுது. முதல்ல என்ன நினைச்சாங்க? அது விட்டமின் அப்படின்னு நினைச்சாங்க. விட்டமின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்பில் அது சுரக்காது, வெளியே இருந்துதான் அதை எடுத்துக்கொள்ளணும். விட்டமின் சி இருக்கு, பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதெல்லாம் சப்ளிமெண்ட் பண்ணணும். உணவாகவோ இல்ல மருந்தாகவோ இல்ல சப்ளிமெண்ட் ஆகவோ அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் பிரெயின் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. எதை? விட்டமின் டிய. பிறகுதான் கண்டுபிடிச்சாங்க, இல்லை, நம்ம ஸ்கின், சன்லைட் ஸ்கின்ல பட்டு ஸ்கின் செக்ரேட் பண்ற ஒரு ஹார்மோன் தான் விட்டமின் டி. ஸோ இன்னும் அந்த விட்டமினை பத்தி இப்பதான் சொல்றாங்க. மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள அந்த விட்டமின், எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா செல்லுலையும் அந்த விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப வேணும். இன்னும் எத்தனையோ வேலைகள், வியாதி எதிர்ப்பு சக்தி. முதல்ல என்ன நினைச்சாங்க? விட்டமின் டி கால் வளைந்து விடுகிறது, அதுக்காக ரிக்கெட்ஸ், கால்சியம் உடம்புல சேர மாட்டேங்குது. இந்த விட்டமின் டி 400 நானோகிராம்ஸ், 400 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் பர் டே எடுத்தா இந்த கால் வளைந்து போகாமல் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சார்கள்.
கண்டுபிடித்தார்கள். அதுக்கப்புறம் வியாதி எதிர்ப்பு சக்தி கொரோனா டைம்ல ரொம்ப விட்டமின் டி தேவை என்று உணர்ந்தார்கள். கொரோனால இருந்து தப்பிச்சிடறவங்க, கொரோனா வராமலே இந்த சமாளிச்சு வர்றவங்க, நிறைய டாக்டர்ஸ் கொரோனாவை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வியாதி வராதவங்களுக்கு நர்சஸ், வார்ட் பாய்ஸ், கிளீனிங் பீப்புள், அவங்களுக்கெல்லாம் கொரோனா வராது. ஆகா, இவங்க உடம்புல நிறைய விட்டமின் டி இருக்கு அப்படின்னு கண்டுபிடித்து 4000 10 மடங்கு, 400ல இருந்து 10 மடங்கு 4000 இன்டர்நேஷனல் யூனிட் சாப்பிட்டா வியாதி எதிர்ப்பு சக்தி. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க? 10,000 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் டெய்லி சாப்பிட்டால் மனநோய்கள்ல இருந்து, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்ல இருந்து பாதுகாக்க முடியுது. 10,000 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ். சிலவர்களுக்கு 50,000 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் டெய்லி கொடுக்கும். ஐசியூல இருக்கவங்க 100 வரைக்கும் கொடுப்போம். 1 lakh இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் டெய்லி. எஸ், வெறும் ஆர்டிஃபிஷியல் லைட், ப்ளூ லைட் இதுல இருப்பாங்க, வெளியே வரமாட்டாங்க. கேன்சர்ல ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். இன்னும் சில நாட்களே. அப்ப அவன்கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்ன ஆசை? இனி வெளியே கொண்டு போங்களே, இந்த வெயில் படட்டுமே என் மேல. கேன்சர் குணமானது. லாஸ்ட் ஆசையை நிறைவேற்றினார்கள். வெயில்ல கொண்டு போய் வச்சாங்க அவன பெட்ட. கேன்சர் குணமாயி எழும்பி துள்ளி ஓடினான். எஸ், சயின்ஸ். கூகுள் பண்ணி பாருங்க, இது எல்லாம் இருக்கும். சுமி ஜெயராஜ் என்ன சொல்றாங்க? எனக்காக ஃபீல் பண்றாங்க, எனக்காக பரிதபிக்காங்க. தேங்க்யூ. வெரி சாரி ஃபார் யுவர் பர்சனல் லாஸ். ப்ரேயிங் ஃபார் யூ. யூ ஆர் டூயிங் அ கிரேட் சர்வீஸ் டாக்டர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. எத்தனையோ பேருக்கு பர்சனல் லாஸ் நிறைய இருக்கு. அதையும் சுமந்து கொண்டு தங்கள் கடமைகளை நிறைய பேர் அழகா நிறைவேற்றுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பிளெஸிங் போய் சேரட்டும். தேங்க்யூ.